ஹலோ மக்களே, 542வது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள போயிரலாம். ரெண்டு சீரிஸை கம்பைன் பண்ணி ஒரே எபிசோட் எடுத்திருக்காங்க. இது ஒரு ஃபில்லர் எபிசோட். எடுத்துட்டு டொரிக்கோ தான் காட்டுறாங்க. என்னடா இன்னைக்கு மீனே கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் பக்கத்துல உட்காந்துருக்கான். அவன் பேரு கோமட்சு. சரிடா நல்லதா ஏதாச்சும் ஒன்று புடி, இன்னைக்கு நம்ம சமைச்சு வேட்டையாடி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு டொரிக்கோ பேசிக்கிட்டு இருக்கான். டே ஏதோ ஒன்று வருதுன்னு சொல்லிட்டு அவன் ஒன்னே வந்து அங்க இருக்கிறத கணிக்க ஆரம்பிக்கிறான். சடனா அந்த மீனை பிடிக்கலான்னு போறான். பார்த்தது பார்க்க ரெயின்போ கலர்ல இருக்கு. டே பெருசா ஒன்று இருக்குடா, நம்ம பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு ஹீரோ மாசா பிடிச்சி வெளியே இருக்கிறான். டே இதாண்டா ஸ்பிரிங் ஷார்க்கு, கேப்சர் லெவல் 10டா, இது வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான். பாஞ்சு வந்து ஒரே அடி அடிச்சு அதை சாகடிச்சுட்டு அதை சமைக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்குள்ள அங்க இருக்க ஓனாய் கத்துது. என்னடாச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சடனா என்ன பார்த்தா அந்த பாம்பு அப்படி கத்திக்கிட்டு வெளியே வருது. அப்படி கத்திட்டு வெளியே வந்துட்டு கம்மு கம்மு ராக்கெட்னு சொல்லிட்டு உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா லூஃபி ஒட்டச்சுக்கிட்டு பாஞ்சிட்டு வெளியே வரான். இந்த முகிவரா வந்துட்டான்னு சொல்லிட்டு வேற லெவலா வரான். டேய் இது நல்ல சர்ப்ரைஸா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் நாங்க தான்டா சர்ப்ரைஸ் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கவன் ஷாக் ஆகுறான். டோரிக்கோ கோமட்சு உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்றான். என்னன்னு பார்த்தா ஸ்பிரிங் ஷார்க்ல எப்படா வந்தான்னு சொல்லிட்டு லூஃபியை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் நல்லவரடா நீங்க வந்தீங்கடா, உங்கள்ட்ட ஒரு ஃபேவர் நான் கேட்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபியோ ஸ்டார்ட் பண்றான். சடனா சன்னி கப்பல் வானத்துல இருந்து இறங்கி நின்னுகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா கப்பலுக்குள்ள தான் காட்டுறாங்க. நம்ம சோப்பர் வந்து ஏதோ நோயால பாதிக்கப்பட்டிருக்கான். கடலோட ஃபீவர்டா அப்படின்னு சொல்றான். கடல் ஃபீவரா, இது என்னடா புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கப்பலர் எல்லாரும் பாக்குறாங்க. டோரிக்கோ கோமட்சு உள்ள வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா உடம்பு ஃபுல்லா ப்ளூவா மாறிடும். அப்படிதான் எனக்கு மாறிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் சீ ஃபுட் ஃப்ரூட் வந்து இதை கியூர் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. சீ ஃபுட் ஃப்ரூட்டா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு சுத்தி உள்ளவங்க பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. சீ ஃபுட் ஃப்ரூட்னு நம்ம லூஃபி கடலுக்குள்ள இறங்கி தேட ஆரம்பிச்சிட்டான். அதான் விஷயம்னு சொல்லிட்டு உசப் ஸ்டார்ட் பண்றான். அதனாலதான் அந்த ஷார்க் ஒன்னையே சாப்பிட்டுருச்சான்னு சொல்லிட்டு கோமட்ஸ் உள்ள வந்து எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். டொரிக்கோ உனக்கு இந்த சீ ஃபுட் ஃப்ரூட்டை பத்தி தெரியுமான்னு சொல்லிட்டு லூஃபி வாரான். அதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா, அது ஒரு சைனீஸ் ஃபுட் இன்கிரீடியன்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சைனீஸ் டவர் ஐலண்ட்ல அது கிடைக்குன்னு சொல்றான். அது ரொம்ப டெலிஷியஸா இருக்குன்னு சொல்றான். அது வந்து ஒரு லெஜெண்டரி ஃப்ரூட்டா, சாதாரண இடத்துல கிடைக்காது, சில இடத்துல தான் கிடைக்கும். பஃபர் ஃபிஷ், சிப்பி, முத்து ஏகப்பட்ட எண்ணம் அந்த ஐலாண்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சைனீஸ் டவர் ஐலாண்டுக்கு கிளம்புறாங்க. ஏன்னா அங்க போய் அதை எடுத்தா மட்டும் தான் நம்ம சோப்பரை காப்பாற்ற முடியும். இந்த ஐலாண்ட்ல ஸ்மெல்லே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஐலாண்டை நோக்கி போறாங்க. அங்க பெரிய பெரிய செவர்கள்லாம் இருக்கு. ஆனா ஏகப்பட்ட மக்கள் வந்து அந்த ஐலாண்ட்ல இருந்து அங்க இருக்க இன்கிரீடியன்ட் எல்லாம் எடுத்து நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்க அனிமல்கள் எதுவுமே வந்து அவங்கள வாழவே விடல. எல்லாமே அவங்கள விரட்டி அடிச்சிருந்திருக்கு. அந்த பழைய கதையை தான் வந்து டொரிக்கோ லூஃபி குரூப்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா சோப்பரை வந்து அந்த ஓனா எப்படி தூக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கு. சோப்பர் இவன் கப்பல்ல இருந்தா என்ன, நீ கப்பல்ல இருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு கோமட்ஸ் ஆரம்பிக்கிறான். டேய் நான் ஒருத்த மட்டும் தான் அதோட பிக்சரை பார்த்திருக்கேன், அதனால என்னால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு சோப்பர் இறங்கி வந்துட்டான். அந்த லைப்ரரியில அந்த புக்ல பார்த்திருக்கேன், வேற யாரும் பார்த்ததில்ல, அதனால நானே வரணும்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான். ஆனா என்னன்னு பார்த்தா உசப்பு, ப்ரூக்கு, பிராங்கிலாம் கப்பலை விட்டு இறங்காம அங்கேயே வெயிட் பண்றானுங்க. நம்ம சாஞ்சி சும்மா இருப்பானா, அவனுக்கு பிடிச்சிட்டு வந்து ஷார்க்கை பிடிச்சி வச்சு ஒரு சூப் ரெடி பண்ணிட்டான். சோப்பர் வந்தோடனே இந்த சூப் அவனுக்கு கொடுத்து நான் என்ஜாய் படுத்துன்னு சொல்றான் சாஞ்சி. ஆனா இவனுங்கள என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க, நம்மளும் இதை குடிக்கலாம்னு சொல்லிட்டு. சோப்பருக்கு போக உடம்புலாம் குளிர ஆரம்பிக்கி. என்னடா சோப்பர் மூஞ்சி போக ரொம்ப ப்ளூ ஆகுதுன்னு சொல்லிட்டு கோமட்ஸும் ஆரம்பிக்கிறான். ஆமாடா நான் கடல் மாதிரி ப்ளூ கலர்ல மாறிடும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. மேல இருந்து ஒரு பறவை அட்டாக் பண்ணோடனே அங்க இருந்து இந்த ஓனை தப்பிச்சு போகுது. ஏகப்பட்ட பறவைகள் அது மாதிரி வந்து நின்னுக்கிட்டு இருக்குங்க. பார்த்துட்டு ஷாக் ஆகுறானுங்க. கும்ஃபு ஸ்டைல நிக்கிறானுங்க அவனுங்க. இதான் கும்ஃபு மைனா பேர்ட்ஸ்னு சொல்லிட்டு டொரிக்கோ பேசுறான். கேப்சர் லெவல் 20வது லெவல்ல இருக்கு. பாஞ்சு இவனுங்களை அடிக்கலான்னு வருது. ஆனா லூஃபி சும்மா இருப்பானா, கம்மு கம்மு பலூன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏர்ல பறக்கூட்டுக்கிட்டு இருக்கான். டே ஜோரோ எதையும் கொன்றாதான்னு சொல்றான் அவன். எதையும் கொல்ல விரும்பல, எதையும் சாப்பிடவே விரும்பலான்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு ஜோரோ களத்துல இறங்கி கையாலே அடிச்சு பறக்கூடுதான். எல்லாத்தையும் அடிச்சு சாச்சிட்டு போய்கிட்டே இருக்கான். ரோபினும் வந்திருக்கா. அவ்வளவு ஆட்டத்தை காமிச்சு எல்லாத்தையும் ஏர்ல பறக்கூடுதா. லூஃபி தேடி கீரை போட்டு அடிச்சு நொறுக்குதான். ஆனா இங்க கப்பல்லே இவனை உட்காந்து சூப்பை குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க இந்த பறவையை துண்டு துண்டு ஆக்கிட்டான் லூஃபி. லூஃபி வேற லெவல் சொல்றாங்க. ஆனா அடிச்சு முடிச்சிட்டு சின்னதாயிட்டான் லூஃபி. டே லூஃபி இவனுங்கள இப்போ உன்னோட ஆள் ஆயிட்டானுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டே இந்த கும்ஃபு டுவாங்ஸும் வந்து நம்ம லூஃபியோட ஆளாச்சு, அதே மாதிரி இது நம்ம லூஃபி ஆளாயிட்டாங்களான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. சரிடா நீ எங்களோட ஆளாயிட்டீங்களா, அப்ப அந்த நெஸ்ட்டுக்கு கூட்டு போங்கடான்னு சொல்றான் லூஃபி. சரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பில்டிங் கூட்டு வராங்க. என்னன்னு பார்த்தாங்க ஏகப்பட்ட வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்னதுடா இது இடம்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. என்னன்னு பார்த்தாங்க என்ன சாப்பாடு என்னெல்லாம இன்கிரீடியன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அந்த இடத்துல வச்சிருக்கானுங்க. இது என்னடான்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இதெல்லாமே சீ ஃபுட்னு சொல்றாங்க. டேய் நாங்க வந்து சீ ஃபுட் ஃப்ரூட்டை தேடிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த பறவை கிட்ட கேக்குறாங்க. அந்த பறவைகளுக்கே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கு. அதுங்க ரோபினோ அவரோட வந்து சிற்பங்களை எல்லாத்தையும் தேடி போக ஆரம்பிச்சிட்டா. ஏதாச்சும் ஒரு குழு கிடைக்குமான்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கா. ஒரு இடமா நடந்து போய்கிட்டு இருக்கா. சடனா ஒரு இடத்துல போய் நிக்கிறா. பார்த்துட்டு ஷாக் ஆகுறா அவ. அதுக்கப்புறம் பார்த்தா கோமட்சு வந்து ஏகப்பட்ட பறவைகள் எல்லாம் வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொண்டு வராங்க சோப்பருக்கு. சோப்பர் உடம்பு போக போக மொத்தமா நீல கலர்ல மாறிக்கிட்டு இருக்கு. டொரிக்கோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அங்க இருந்து அவன் தனியா போறான். லூஃபி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா டொரிக்கோ அமைதியா இருக்கான். சாப்பாடுலாம் வேற
இருக்கான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க. டொரிக்கோ சாப்பிடாம சோகமா இருக்கான். டேய் சீக்கிரம் வந்து நம்ம ஃப்ரூட்டை கண்டுபிடிக்கலனா சோப்பர் உயிருக்கே ஆபத்துடா அப்படின்னு சொல்றான். அவன் போக போக ப்ளூ கலர்ல மாறிக்கிட்டே இருக்கான். இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா அவன் இறந்துருவான்டான்னு சொல்றாங்க. இன்னைக்கு தாண்டா அவனுக்கு கடைசி நாள், இல்லனா அவன் போயிடுவான்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த ஃப்ரூட்டை தேடி போக போறான்னு சொல்லிட்டு லூஃபி களத்துல இறங்குறான். டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்புறாங்க அவங்க. டேய் அங்க ஒரு கல் இருக்குடா, அதுல அதை பத்தி ஒரு க்ளூ போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ரோபின் அங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. டேய் அது என்ன போட்டிருக்குன்னா கடலோட ஓவர் ஃப்ளோல இருந்தா அந்த ஃப்ரூட்டே வரும்னு போட்டிருக்குன்னு சொல்றாங்க அவங்க. சடனா பேசிக்கிட்டே இருக்கிறதுல இதே இங்க இருந்துடா எடுத்தேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் நான் இது வந்து ஒரு ஆத்துல இருந்து எடுத்தேன், வேற எங்க இருந்து எடுக்கலன்னு சொல்றான் அவன். சர்ஃப் நுக்கோச்சோ இது வந்து இந்த மாதிரி ரிவர்ல மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா அதை எடுத்து பாக்குறா, என்னன்னு பார்த்தா உப்பா இருக்கு. என்னன்னு பார்த்தா அது ஒன்னும் ரிவர் கிடையாது, அதுவே வந்து நம்ம கடலோட தண்ணி தான். என்னன்னு பார்த்தா ஒரு வழி நடந்து மேல இருக்க கேட்டுக்கே வந்துட்டாங்க. அங்க ஒரு பீஸ்ட் நிக்கி பார்த்தா கரடி வேற லெவல நின்னுக்கிட்டு இருக்காது. அது ஒரு பாண்டா பயங்கரமா இருக்குது. என்னன்னு பார்த்தா ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ணி வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. அதோட கேப்சர் லெவலே அன்னோன் லெவல்ல இருக்கு. ஆனா அதெல்லாம் வெட்டி துண்டு துண்டு ஆக்கிட்டான் ஜோரோ. டேய் என் வழியில நிக்காதன்னு சொல்லிட்டு மாசா நிக்கிறான். ஜோரோவும் பாண்டாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜோரோ ஏர்ல பறந்து போய் நின்னுக்கிட்டு இருக்கான். உன்னோட மூஞ்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சோட எடுத்து சண்டைக்கு தயாராகிறான் ஜோரோ. அதுக்குள்ள இங்க உள்ள கட்டுறாங்க. ஒரு டனல் நோக்கி லூஃபி குரூப்பே நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க. அங்கப்பட்ட ஏகப்பட்ட மீன்கள் எல்லாமே இருக்கு. டே இதெல்லாம் பாருங்கடான்னு சொல்றா ரோபின். டே இதண்டா சீ ஃபுட் ஃப்ரூட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா சோப்பர் அதை கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கான். டே இதண்டா சீ ஃபுட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் என்ஜாய் பண்றான். லூஃபி அதை பிடிச்சி தூக்குன்னு சொல்றாங்க. ஆனா பேசிக்கிட்டே இருக்கிறதுல கடலுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு டென்டக்கல்ஸ் மாதிரி வருது, ரோபினை பிடிச்சி தூக்குது. டே தண்ணிக்குள்ள என்னோட பவர் ஒர்க் ஆகாதுடா, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது சொல்றான் லூஃபி. என்னன்னு பார்த்தா ரோபினை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு வெளியே வருது. அது என்னன்னு பார்த்தா என்ன விலங்குனே தெரியல, ஏகப்பட்ட டென்டக்கல்ஸா பாஞ்சு பாஞ்சு வருது. டிராகன்ஸ் மாதிரி இருக்கு. இதுதான் பிளான்ட் பீஸ்ட்னு சொல்றாங்க. இதோட கேப்சர் லெவல் வந்து அன்னோன் லெவல்ல தான் இருக்கு. இதுகளை இதுவா ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு டொரிக்கோவா ஷாக் ஆகுறான். ஆனா கம்மு கம்மு கேட்லிங் சொல்லிட்டு லூஃபி பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறான். இவன் லெக் லீஃப்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் கொன்னு எரியறானுங்க. ஆனா என்னன்னு பார்த்தா தண்ணிக்குள்ள போயிட்டு திரும்பி உருவாக்கி வெளியே வந்துகிட்டே இருக்காது. என்னடா ரீஜென்ரேட்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க அவனுங்க. போக போக அது க்ரோய் எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா கடலோட அடிமட்டத்தில் இருந்தால் இது எல்லாமே க்ரோத் ஆகுது. நம்ம லூஃபியோ கம்முன்னு சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனால் தண்ணி போட்டோன்னே ஸ்ட்ரென்த்தே போயிருச்சு அவனுக்கு. லூஃபியை முழுங்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஆனால் டொரிக்கோ மட்டும் தான் போயிருக்கான். டொரிக்கோசான்னு சொல்லிட்டு கோமட்ஸோ கத்திக்கிட்டு இருக்கான். டொரிக்கோன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ரோபினும் லூஃபியும் லாக் ஆயிட்டாங்க. என்ன பண்ணனே தெரியல. என்னோட இதுக்காண்டி இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சோப்பரை அழ ஆரம்பிக்கிறான். டேய் நீலாம் எதுக்கு கவலைப்படாடா, உனக்காண்டி நான் இருப்பேன்னு சொல்லிட்டு டொரிக்கோ களத்தில் இறங்குறான். டே உன்னை கியூர் ஆக்குத வர நான் இதை விட்டு வைக்க போறதுன்னு சொல்லிட்டு டொரிக்கோ மாசா இறங்குறான். ஃப்ளையிங் நைஃப்னு சொல்லிட்டு அடிச்சு ஏர்ல பறக்கிட்டு இருக்கான். ரோபின் எல்லாத்தையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கான். அவன் லூஃபி ரோபின் காப்பாத்தி மாசா வெளியே வந்துட்டாங்க. திரும்பி சண்டைக்கு தயாராகிறானுங்க அவனுக்கு. சடனா டொரிக்கோவை கம்முன்னு சொல்லிட்டு ராக்கெட்னு சொல்லிட்டு பறக்கூடுதான். அவன் லெக் நைஃப்னு சொல்லிட்டு அந்த மரத்தையே வெட்டி துண்டு துண்டு ஆக்கிட்டான். மரம் உடஞ்சி துண்டு துண்டா போயிருச்சு. ஆனா இருந்தாலும் அது முளைச்சு வந்துகிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட சீ ஃப்ரூட்ஸ் எல்லாம் உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. அதை குக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அந்த சீ ஃப்ரூட்டை. சோப்பர்ஸா இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அவன் சோப்பரோ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிக்கிறான். டேய் நல்லா இருக்கேடா சோப்பர், இது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு லூஃபி சாங் எடுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்கு உயிர் போக ஆரம்பிச்சிருச்சு. டேய் இது டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என் உடம்புலாம் நல்லா வெப்பமாயிட்டுன்னு சொல்றான். சோப்பர் திரும்பி பழையபடி ஆயிட்டான். அவன் என்னடா சத்தாதுன்னு சொல்லிட்டு ஜோரோ அங்கிருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க ஜோரோவும் அந்த பேண்டாவை அடிச்சு நொறுக்கிட்டான். என்னன்னு பார்த்தா சீ ஃபுட் ஃப்ரூட்டை சாப்பிட்டு எல்லாமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுங்களும் ஒரு பக்கம் என்ஜாய் பண்றாங்க. இங்க என்னன்னு பார்த்தா இங்க நம்ம சாஞ்சி தான் காட்டுறாங்க. டேய் நம்ம சோப்பர் நல்லா ஆயிட்டான்னு நினைக்கிறேன்டா. அங்க பாருங்க புகையா இருக்கு, சாப்பிட்டு கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இவனுங்களோ ஏகப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க லூஃபியும் டொரிக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு மாசா நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணும்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள சோப்பர் அங்க இருந்து நடந்து வரான். இப்ப ரெட் கலர்ல மாறி இருக்கான். கோமட்சு இன்னும் நான் கியூர் ஆகலடான்னு சொல்லிட்டு திரும்பி சாஞ்சிட்டான். அவன் சோப்பர்ஸான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துடாங்க. See you bye.